இல்லை, முடிவும் இல்லை. தமிழின் எல்லை தெரியவும் இல்லை. என்னை ஈன்றெடுத்த என் தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஆசிரியரை பிடித்து போன பின்பு பிடிக்காத பாடங்கள் கூட பிடித்து போன மாயங்கள் உங்களுக்கும் கட்டாயம் நிகழ்ந்திருக்கும். அவர் காட்டிய அன்பில், அந்த பேச்சில், அவர் முகத்தில் நம் அம்மாவை கண்டிருப்போம். அவர் காட்டிய அக்கறையில் நம் தந்தையையும் கண்டிருப்போம். ஏன், ஆசிரியரின் பேச்சுக்கு மயங்கி போன காலங்களும் உண்டு. அறிவியலை அதிசயித்து பார்க்க வைத்த அறிவியல் ஆசிரியர், கணித பாடம் என்பது கடினமல்ல, எளிதுதான் என்று படிப்படியாக சொல்லிக் கொடுத்த கணித ஆசிரியர், ஆங்கில பாடம் என்பது அவ்வளவுதான், பேச பேச வந்துவிடும் என்று அழகாக சொல்லி தந்த ஆங்கில ஆசிரியர், வரலாற்றை ரசித்து படிக்க கடந்த காலத்திற்கு அழைத்து சென்ற சமூக அறிவியல் ஆசிரியர், அகநானூறு புறநானூறு காதல் கதைகளை எல்லாம் சொல் நயத்தோடும் முக பாவத்தோடும் சொல்லி தந்த தமிழாசிரியர். ஆசிரியர் என்பவர் மாணவர் மீது காட்டும் அன்பே அவனை பிற்காலத்தில் சிறந்து விளங்க செய்கிறது. சாதாரண மாணவர்களை சாதனையாளராக உருவாக்குவது அரசு பள்ளி ஆசிரியர்களின் நோக்கம். உன்னால் முடியாது என்று என் பின்னால் என்று 1000 பேர் சொன்னார்கள். உன்னால் முடியும் என்று என் முன்னால் என்று சொன்னவர் ஆசிரியர். மாதா பிதா வரிசையில் 3வதாக இடம் பிடித்திருப்பவர் குரு. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமானவர். A teacher is better than 2 books. A teacher is better than 2 books. ஒரு ஆசிரியர் 2 நூல்களை விட சிறந்தவர். ஒரு ஆசிரியர் 2 நூல்களை விட சிறந்தவர். 100 வருஷம் நம்ம ஆசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கு உயரணும். கல்வி உலகில் ஒரு ஞான தீபம் போலதான் காலம் முழுக்க ஒளி வீசணும். உம்முடைய பக்கத்துல உயர்வு பெற்று நிக்கையில பெருமை கொள்வார். மொத்தத்துல கல்வி மனை என்னன்னு நாங்க சொல்ல 100 வருஷம் நம்ம ஆசானின் சேவைதான் புகழ் பெற்று எங்கு உயரணும். கல்வி உலகில் ஒரு ஞான தீபம் போலதான் காலம் முழுக்க ஒளி வீசணும். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம். முடிந்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம். நன்றி, வணக்கம்.